சென்னை தீநகர் 117வது வார்டு கிரியப்பா சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் கடந்த 40 ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் வழிபடும் ஆலயமாக உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல விசேஷ நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். அப்படி நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது கோவிலுக்கு நிழற்கூரை அமைத்து விழாக்கள் நடைபெறும். ஒவ்வொரு விழாவின் போதும் நிழற்கூரை அமைப்பதற்கு சில லட்சங்கள் செலவாவதால் அப்பகுதி பக்தர்களும் பொதுமக்களும் சொந்த செலவில் மேற்கூரை அமைப்பதென முடிவு செய்தனர். அதன்படி அந்த பகுதியை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினர் இடம் மேற்கூரை அமைக்க பணம் வசூல் செய்து 2 தினங்களுக்கு முன்பு மேற்கூரையும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த மேற்கூரை அமைக்கப்பட்டதால் அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றுவதற்கு முற்பட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி பக்தர்களும் பெண்களும் ஆண்களும் கோவில் முன்பு ஒன்று கூடி கோவிலுக்காக அமைக்கப்பட்ட நிழற்கூரையை அப்புறப்படுத்தக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது அவர்கள் கூறும் பொழுது, கருமாரி அம்மன் ஆலயம் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயுமே கோயில் இருக்கு. எல்லாமே அம்மன் கோயில் தான். வருஷம்னா இந்த கோயில் அந்த கோயிலுக்கு பார்க்காத எல்லா கோயிலுக்குமே எங்களால முடிஞ்சதை கொடுப்போம், எல்லா உதவியும் செய்வோம். அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த தெய்வத்துகளால தான் நோவு நொடி இல்லாத எங்களுடைய நம்பிக்கையில நாங்க இங்க இருக்கிறோம். இவ்வளவு காலமா எடுத்து பிச்சை எடுத்து பந்தல்காரர் கொடுக்கறதுக்கு தான் எங்களுக்கு சரியா இருக்கிறத கண்டி எங்க கோயிலுக்கு நிர்வாகம் பார்க்கறது சரியா இல்லை. இந்த வாட்டி எல்லா லேடிஸும் ஒன்னா சேர்ந்து என்ன சொன்னாங்க, இதே மாதிரி நடக்குது, நம்ம வீட்டுக்கு கையில கஷ்டம் போடும், அவங்க கையில என்ன கடிச்சிச்சோ அதை கொடுத்தாங்க, போட்டோம் வாங்கி வந்து கட்டினுக்கிறோம். இது பச்சரிப்பு போறாம தாங்க முடியாம அதிகாரிங்க மேல கார்பரேஷன் அதிகாரிகளோ இல்ல மற்ற அதிகாரிங்க மேலேயோ குறை சொல்ல நான் விரும்பல. அதிகாரிங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க தான். நாங்களும் ஒரு காலத்துல கவுன்சிலரா இருந்தோம், எல்லாருமே நல்ல அதிகாரிங்க. ஆனா இந்த யார் தூண்டுதல் பேர்ல இதை திடீர்னு நேத்தா ஒரு சின்னதா இறக்கி வைக்கக்குள்ள ஒரு போட்டோ எடுத்து அதிகாரிகளுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதை எடுத்து ஆகணும். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, ரோட பாருங்க. இப்ப 10 லாரி எஸ்எஸ்புரம் எம்கே நக்கீர் நகர் தண்ணி போகுது. இப்ப கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லாரி தண்ணி போகுது. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா இதை எடுக்கணும்னு நினைச்சா பெரிய கொந்தளிப்பா போய் முடிஞ்சிடும். இந்த இடத்த கோயில் மேல கைய வச்சா இங்க என்ன நடக்குன்னு தெரியல. நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது பேசுறதுக்கு. இது அண்ணா ஊரோட சேர்ந்தவங்களா நாங்க இதை பேசுறோம். இத உடனே இந்த அதிகாரிங்க பார்த்து இதுக்கு உடனே இது யாரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாரு? பொய் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு இதை போட்டதுனால அதிகாரிங்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ எல்லா கோவிலையும் இந்த மாதிரி சீட்டு போட்டுக்குது. இப்போ எல்லா கோவிலையும் எடுத்துட்டு இங்க வாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எல்லா கோவிலை விட்டு இன்னைக்கு நாங்க இதை போட சொல்ல இதுக்கு எடுங்கன்னா இதை நாங்க என்ன சொல்றது? கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கு ஒரு வணக்கம் ஐயா. நான் ஒரு திருநங்கை. இந்த கோயில் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த கோயிலுக்காக நெல் கொடை போட்டுக்கிறாங்க. இது யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. பப்ளிக்கும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவியை இதுக்காக செஞ்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிரியப்பா ரோடும் சேர்ந்துதான் இந்த கோயிலுக்கான நெல் கொடை போட்டுக்கிறாங்க. இப்போ இது யாருக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல. இதை நீக்கின திருநங்கை சமூகத்திலிருந்து நானும் எங்க சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த போராட்டத்துல இறங்குவோம். எல்லாருமே ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம் 40 ஆண்டுகளுக்கு மேல இந்த கோவில் இருக்கு. 40 ஆண்டுகளுக்கு மேலதான் ஆனா இருக்கு. இது ஆண்டுதோறும் திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதனால நான் இதை வசூல் பண்றதுல எங்க வீடு 196 வீடு தான் இருக்கு. அவங்கவுங்க கொஞ்சம் கையில கட்சிதை போட்டு வசூல் பண்ணி திருவிழா நடத்துவோம். அதனால அந்த திருவிழா நடத்துற நேரத்தில் பந்தலுக்கே ஒரு 60,000 70,000 80,000 செலவாயிடும். இன்றைக்கு தமிழக அரசாங்கமும் அங்கங்க வெயில் நேரத்துங்களில் சிக்னல்லாம் நல்லா பந்தல் போட்டு அதெல்லாம் போடுறாங்க. அது மாதிரி மக்களுக்கோசம் தான் பந்தல்லாம் போடுறாங்க. யாரும் மக்கள் வெயிலில் படாமல் இருக்கிறதுக்கோசம் தமிழக கவர்மெண்ட்டை நெல் கொடை அமைக்குது. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. நிர்வாகத்து சார்பில் எல்லாரும் வசூல் பண்ணி ஒரு நெல் குடையோ ஒன்று போட்டிருக்கோம். இந்த நெல் குடையால் பப்ளிக்கு எந்த வித இடையூறும் கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட வாட்டர் டேங்க் லாரி போய்கினே தான் இருக்கு. லாரி போகுது, ஆட்டோ போகுது, கார் போகுது, 2 வீலர் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. எல்லாம் மக்கள் பயன்பாட்டிலே தான் இருக்குது. அதுலேருந்து எந்த மாற்று கருத்தே இல்லை. இதில் ஒரு காய்ப்புணர்ச்சியோட ஏதோ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களா யாருன்னு தெரியல, யாரோ ஃபோன் பண்ணி அதிகாரிக்கு சொல்லியிருக்காங்க, ஏதோ ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் அதை போய் ரிமூவ் பண்ணி கொடுங்க சார்ன்னு சொன்னாங்க. சில அதிகாரிகள் நான் இது ரிமூவ் பண்ணுறேன் சார், கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களும் இருக்கும். இது மாதிரி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் நிறைய கோவில்கள் இருக்கும்.
ஒரு தெருவுக்கு ஒரு கோவில் இருக்கும். அந்த தெருவில் ஒரு கோயிலில் அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன சீட் போட்டு அவங்கவுங்க வச்சுருப்பாங்க. அது போல தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சிக்கு எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத நிறைய குறைகள் இருக்கிறது. மாநகராட்சியில் சொல்லப்போனால் மெயின் ரோட்லலாம் போய் பாருங்கள், நீங்கள் கடை வீதியெல்லாம் போய் பாருங்கள், அவங்க செய்கிறது அட்டூழியெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் வந்து கண்காணிக்கல, எதுவும் இல்லை. இது மக்கள் வந்து சாமி கும்பிட வருவாங்க, 4 பேர் பொங்கல் வைப்பாங்க, சில பேர் நேயல் கோசம் வயசானவங்கலாம் உட்காருவாங்க. ஆனால் அதனால தான் எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து யார் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணது, யார் அவர் இந்த மாதிரி எடுக்க சொன்னது என்ற நிர்வாகத்தில் நாங்கள் கேட்டோம். நிர்வாகம் சொல்லுது, நாங்கள் எல்லாம் இல்லை சார், மாதிரி சொன்னாங்க சார், அதனால தான் சார் வந்தேன். நாங்கள் இப்போ அதுக்கோசம் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா நிர்வாகியும் எல்லா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துன்னு இருக்கோம். இதனால் இதில் இந்த நடவடிக்கைக்கு போனாங்கன்னா நாங்கள் சிவிரா எல்லா நடவடிக்கைக்கும் ரோட்டில் போய் உட்கார்றதுக்கோ ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு ஒண்டி மட்டும்தான் சீட்டு இருக்குது, நாங்கள் ஒண்டி தான் போட்டுக்கிறோன்னு கிடையாது. இந்த பகுதியை சுற்றி ஒரு 15 இடத்துல இருக்குது. அதுக்கான நடவடிக்கையை எடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் சட்டப்படியும் நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். எல்லாத்துக்கும் நாங்கள் துணிஞ்சிருக்கோம். மக்கள் திரட்டு போராட்டம் செய்வதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை கூறுகிறோம்.